Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD 8 years of legacy in consumer goods. தமிழ்நாட்டில் பிராமணர்களை எதிர்ப்பது, பிராமண சமுதாயத்தை எதிர்ப்பது என்பது இவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேஷனாக போகும். வன்னி அரசை கட்சியை விட்டு முதல்ல நீக்க வேண்டும். வன்னி அரசை குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும். அப்படிப்பட்ட இயக்கங்களையே தடை செய்யணுன்றது தான். திருமாவளவன் இதை ஏற்றுக்கொள்கிறாரா? உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு இரண்டு ஜாதிக்குள்ள, ஆனால் இன்னொரு ஜாதியை பற்றி இவங்க பேசுறது இல்லை. ஏன்னா பயம், அச்சம். தைரியம் இருந்தால் பேசுங்க. பிராமணன் திருப்பி அடிக்க மாட்டான் என்று நினைத்து கொண்டு பேசுவது என்பது தவறானது. இந்த பக்கம் எப்படின்னா அனுராக் தாக்கூரோட பேச்சு, இந்த பக்கம் எப்படி பார்க்கறது? பள்ளியில் அறிவியலும் இருக்கும், ஆன்மீகமும் இருக்கும். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். ரெண்டு பேரோட பேச்சு இப்ப பேசு பொருளா மாறி இருக்கு. வன்னியரசு அவர்கள் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றணும் அப்படிங்கிற சம்பந்தமா நடந்த ஒரு கூட்டத்துல சமூகன் அவர்களை ராமர் கொலை பண்ணதுக்கு முன்னாடி சனாதனம் இருக்கு, வர்ணாசிரமம் இருக்கு, பிராமணர் அல்லாத ராமர் பிராமணருக்காக அந்த கொலையை செய்தார், ராமதாசும் அப்படிதான், பிராமணர் இல்ல நான் பிராமணருக்காக இந்த மாதிரியான விஷயங்களை ஊக்குவிக்கிறாருங்கிற ஒரு துணியில பேசியிருக்காரு. அப்போ ராமனும் ராமதாசும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத கோட் பண்ணி பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம், அனுராக் தாக்கூர் அவர்கள் அனுமன் தான் முதலில் விண்வெளிக்கு போனவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பேசு பொருளா மாறி. இந்த ரெண்டு பேச்சுக்களையும் எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் பிராமணர்களை எதிர்ப்பது, பிராமண சமுதாயத்தை எதிர்ப்பது என்பது இவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேஷனாக போச்சு. வன்னி அரசு என்ற இந்த நபர் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வருபவர், தொடர்ந்து இந்து சமுதாயத்தை, இந்து மதத்தை தொடர்ந்து மிக கேவலமாக, தரக்குறைவாக பேசக்கூடிய ஒரு நபர். அதனால தான் இந்து மதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் உடனடியாக இது போன்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை, திராவிட முன்னேற்ற கழக அரசு கூட்டணியில் இருக்கிறாங்கன்றதுக்காக அமைதி காப்பது என்பது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது, கடும் கண்டனத்திற்குரியது. வன்னி அரசு இது போன்ற தவறான தகவல்களை சொல்லி முறைகேடான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது ஒரு நாகரீகமற்ற செயல். தொல் திருமாவளவன் அவர்கள் தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பழுக்கற்ற தலைவர் போல காட்டிக்கொள்வது இது போன்ற நபர்களால் சீரழிந்து விடுகிறது என்பதுதான் உண்மை. உண்மையிலேயே தொல் திருமாவளவன் அவர்கள் இந்து சமுதாயத்திற்கு, இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இல்லாதவர் என்பதை நிரூபிக்க வேண்டுமானால் வன்னி அரசை கட்சியை விட்டு முதல்ல நீக்க வேண்டும். வன்னி அரசை குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும். மத ரீதியாக இரு சமுதாயத்தினருக்கிடையே மிக மோசமான விளைவுகளை உருவாக்கக்கூடிய இது போன்ற பேச்சுக்களை தடை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களை தடை செய்யணும், அப்படிப்பட்ட இயக்கங்களையே தடை செய்யணுன்றது தான். நான் திருமாவளவன் இதை ஏற்றுக்கொள்கிறாரா? திருமாவளவன் அவர்கள் வன்னி அரசு பேசுவது சரி என்று சொன்னால், ஒரு மதம் குறித்து மிக மோசமான கருத்துக்களை ஒருவர் தெரிவிப்பாரேயானால் அவருடைய துணை பொதுச் செயலாளர் அதை அவர் ஒப்புக்கொள்கிறார் என்றால், பிராமண சமுதாயத்தை, பிராமணர்கள் குறித்து தவறாக பேசுவதை திருமாவளவன் ஏற்றுக்கொள்வார் என்றால் விடுதலை சிறுத்தைகளும் தடை செய்ய வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். ஏற்றுக்கொண்டால், திருமாவளவன் அவர்கள் ஏற்றுக்கொண்டால். அப்படி அல்லாது திருமாவளவன் உண்மையான அவர் சொல்லக்கூடிய, அவர் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி நான் ஒரு எல்லோருக்குமான தலைவர் சொன்னாரா இல்லையா? கடந்த சில நாட்களுக்கு முன்னால் சொன்னார், என்னை ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ளே அடைக்காதீர்கள்னு பேசினார். அப்போ இன்னொரு ஜாதியை பற்றி எப்படி பேச முடியும்? ரெண்டாவது, தொடர்ந்து நான் பார்த்து கொண்டு வருகிறேன், தமிழ்நாட்டில் பிராமண சமுதாயம் குறித்து தான் இங்கே பேசுகிறாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு இரண்டு ஜாதிக்குள்ள, ஆனால் இன்னொரு ஜாதியை பற்றி இவங்க பேசுறது இல்லை. ஏன்னா பயம், அச்சம். தைரியம் இருந்தால் பேசுங்க. பிராமணன் திருப்பி அடிக்க மாட்டான் என்று நினைத்து கொண்டு பேசுவது என்பது தவறானது. இப்படித்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல, யாரை பார்த்து அவங்க பயம்? பிராமணர்களை பார்த்து மட்டும் நீங்க வேற அந்த ஜாதியை பத்தியாவது வன்னி அரசு பேசுகிறான்னு நம்ம சொல்லுங்க. ஜாதி ரீதியான கட்டமைப்பு இருக்கிறதா இல்லையா? இருக்கதான் செய்யுது. சீட்டே நீங்க அப்படிதான் கொடுக்குறீங்க. ஸ்கூலு ரெக்கார்ட்லேயே நீங்க என்ன ஜாதின்னு கேட்டு தான் செய்றீங்க. வேலையே அப்படிதான் கொடுக்குறீங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, ரைட், ஃபைன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்களை மட்டும் நீங்கள் தொடர்ந்து பேசுவதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அவர்களால் உங்களுக்கு ஒன்றும் நேர்ந்து விடாது என்று நினைக்கிறீர்கள்.
இது 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 ஒரு விதமான ஒரு கொலை மிரட்டல் மாதிரி இல்லையா? அவங்கெல்லாம் வந்து கொலை பண்ணிடுவாங்க. நான் சொல்ற உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க அப்ப பேசலையே, அந்த பயம் தானே, வேற என்ன காரணம் இருக்க முடியும்? இது நீங்க ஏன் மிரட்டல் தெரியுங்க, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அடங்கி போய் விடுகிறார்கள், இதுதான் காரணம். வேணும்னே வன்னியரசு இந்த பேச்சு வேண்டும், அது நெகட்டிவ் பப்ளிசிட்டி, ஒரு எதிர்மறை விளம்பரத்திற்காக மக்களிடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வன்னியரசு போன்றவர் தொடர்ந்து இது தொலைக்காட்சி விவாதங்களில் கூட பல்வேறு பொது நிகழ்ச்சிகளில் கூட வன்னியரசு இப்படித்தான் பேசுகிறார். நான் வன்னியரசை குறை சொல்ல மாட்டேன். வன்னியரசு போன்றவர்களை தொடர்ந்து பேட்டி எடுக்கக்கூடிய, விவாதங்களில் கலந்து வைக்கக்கூடிய ஊடகங்களை நானே பலமுறை நேரடியாக கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். தரம் தாழ்ந்து பேசுபவர்களை, ஒருமையில் பேசுபவர்களை, ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பேசுபவர்கள், எந்த மதமாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட ஜாதியை தவறாக பேசுபவர்களை நீங்கள் இன்னைக்கு நேற்று பேசுகிறாரு, நான் இது போன்று பேசியது தவறு என்று கண்டிக்கிறேன். இது இப்போ என்ன ஆகும், சோசியல் மீடியாவில் பெருசாக போகும், உடனே வன்னியரசை ஹீரோ ஆக்கிடுவாங்க. அந்த சைடு இருக்கிறவங்க பூரா என்ன ஒரு வில்லன் லைம்லைட் வேணுங்கிறதுனால பேசுறாரு. இவ்வளவுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு எதுனா தெரியுமா? எப்போ பார்த்தாலும் ஜாதி, எப்போ பார்த்தாலும் மதம், இதே தான் உங்களுக்கு. ஆணவ கொலைக்கு ஆணவ தடுப்பு சட்டம்ங்கிறது தேவைதானே? நான் என்ன சொல்கிறேன், அதையெல்லாம் பேசுவவங்களை யார் தடுத்தது? ஆனால் அதற்கு போய் ராமரை எடுத்துன்னு வரீங்க. நான் அதான் சொல்கிறேன், ராமாயணம் என்பது ராமருடைய பட்டாபிஷேகத்தோடு முடிந்து போய்விட்டது. அதுதான் வால்மீகி ராமாயணம். கம்பராமாயணம் அதான். கம்பராமாயணத்துலலாம் சம்புகன் மதம்லாம் எங்கேயுமே கிடையாது. இது எத்தனை முறை நம்ம சொல்ல முடியும்? நீங்கள் யாரோ எழுதின புக்கை இல்லை, நீங்கள் உங்களுடைய சித்தாந்தத்தில் வேணும்னே இது போன்ற இழிவுபடுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களை யாரோ கதையாக எழுதி வச்சதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதற்கு எங்கே முடிவு இருக்குது சொல்லுங்கள்? இப்படி தான் மனுஸ்மிருதியும் சொன்னாங்க. மனுஸ்மிருதின்றது என்ன? ஸ்மிருதின்னா உபதேசம். அப்போது லா ஆஃப் மனுன்னு ஒரு ஆங்கிலேயன் எழுதின ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு அதுதான் மனுஸ்மிருதி என்று அடம்பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் இது வரைக்கும். இதுதான் விஷயம். இந்த பக்கம் எப்படின்னா அனுராக் தாக்கூரோட பேச்சு, இந்த பக்கம் எப்படி பார்க்கறது? நீங்கள் எந்த கான்டெக்ட்ல, நான் கூட அதை பார்த்தேன், ஒரு பள்ளியில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். பள்ளியில் அறிவியலும் இருக்கும், ஆன்மீகமும் இருக்கும். நீங்கள் படித்தது இல்லையா ஸ்கூலில்? ராமாயணம் படித்தது இல்லையா? அனுராக் தாக்கூர் வாத்தியார் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. அனுராக் தாக்கூர் வந்து இஸ் நாட் அ டீச்சர். அவர் ஒரு ஸ்கூலுக்கு அவர் ஏரியாவில் இமாச்சல் பிரதேஷில் நடந்த இதுக்கு போயிருக்கிறாரு. அந்த கான்டாக்டில் ஜாலியாக பேசுகிறாரு, சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாரு. நீங்கள் அதை ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு பகுதியை மட்டும் எடிட் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அவர் முழுமையாக பேசினதை கவனிக்கும் போது அவர் ஜாலியாக பேசுகிறாரு. அது ஃபன்னுக்காக பேசின ஒரு விஷயமா? ஃபன்னுக்காகவும் சொல்லலாம், நம்முடைய கலாச்சாரத்தை எடுத்துரைக்கவும் சொல்லலாம். சொல்லுவாங்க விமானம் எப்பொழுது வந்துச்சுன்னா, அப்போது புஷ்பக விமானம் ராமாயண காலத்தில் இருந்துச்சுன்னு நாம் கூட தான் சொல்கிறோம். இப்பயும் சொல்லிட்டு தான் இருக்கணும். அதுக்காக இதெல்லாம் தவறுன்னு நம்ம சொல்ல. நீங்கள் இன்றைக்கி ஓடுற விமானத்தை பற்றி பேசும்பொழுது ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடித்தார்கள்னு சொல்கிறோம். அப்போது ஒரு கேள்வி வருது, புஷ்பக விமானம் ராமாயண காலத்தில் இருந்துச்சு, மகாபாரத காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது தவறுன்னு அர்த்தமாகுமா? என்ன நீங்கள்? அறிவியல் என்பது இப்பொழுது தான் வந்தது என்பது இல்லை. அறிவியல் என்பது அந்த காலத்திலே இருந்திருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொல்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக தவறு இல்லைங்க. அப்போ நீங்கள் புக்கில் சொல்கிறது தப்பா? ராமாயணம் பற்றிய புத்தகங்கள், பாடங்கள் எல்லாம் நானும் படிச்சிருக்கேன், நீங்களும் படிச்சிருக்கீங்க. இது சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்டது. நான் சொல்கிறேன் அது குழந்தைகளுக்கு தெரியுங்க. அது குழந்தைகளுக்கு தெரியும். எனக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? அதே புக்கு தானே படிச்சுட்டு வந்திருக்கோம். அதனால் எதற்காக சொல்லப்படுகிறது, எங்கு சொல்லப்படுகிறது, யாரால் சொல்லப்படுகிறது என்பதையும் நான் பார்க்கிறேன். இப்போது ஒரு டீச்சராக, அங்கே ஒரு ஆசிரியராக அந்த மாணவர்களுக்கு நிலவில் கால் பதித்தது, விண்வெளியில் கால் பதித்தது ஆம்ஸ்ட்ராங் முதல்ல இல்லை, அனுமார் தான் சொன்னால் தவறு தான். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய கலாச்சாரத்தினுடைய, ஹிந்து கலாச்சாரத்தினுடைய, ஹிந்து வாழ்வியல் முறை எப்படி தொன்மையானது என்பதை புரிய வைப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன். நான் அதற்காக அறிவியலை நான் மறுக்கவில்லை. இன்றைக்கி வந்து ஆன் ரெக்கார்டு யார் இப்படி பண்ணாங்கன்னா இதுதான் அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்பு. அது நம்ம அதெல்லாம் மறுக்கல. ஆனால் அது இருக்கிறதா இல்லையா? நம்பிக்கை தானே. நம்பிக்கை ஒன்று, இன்னொரு பக்கம் ஆதாரம். ரெண்டுமே போத் செயல் டுகெதர். நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD 8 years of legacy in consumer goods.